பழனி அருகே கீரனூரில் குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட வீடுகள் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் மூதாட்டி ஒருவர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதி. சிதிலமடைந்த வீடுகளை பராமரித்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கீரனூர் பேரூராட்சிக்குட்பட்ட 1வது வார்டில் 200க்கும் மேற்பட்ட தொகுப்பு வீடுகள் கடந்த 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் கட்டி கொடுக்கப்பட உள்ளன. கடந்த 18 ஆண்டுகளாக பராமரிப்பு பணிகள் செய்யப்படாமல் ஆங்காங்கே மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்து இருந்தது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்று ஒரு வீட்டில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் லட்சுமி என்ற மூதாட்டி தலையில் விழுந்தது. படுகாயமடைந்த இரத்த காயம் ஏற்பட்டு பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மூதாட்டிக்கு 9 தையல்கள் போடப்பட்டுள்ளது. இங்கு மேலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மேற்கூரை இடிந்து விழுந்து வருகிறது. மேலும் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பெண்கள் தினம் தினம் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். உடனடியாக சிதிலமடைந்த வீடுகளை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவர் தொட்டா இது அப்படியே பொத்து பொத்து போயிருக்குவார். தொட்டை பூரா அப்படியே பொத்து பொத்து விழுதுங்க. இதில் எதுவுமே தொட முடியலைங்க. தொட்டா இப்படிதான் விழுகுது கீழே. இந்த சிவத்துக்கெல்லாம் எப்படி இப்படி இருக்க முடியும்? எப்படி சொல்லுங்க? பண்ணி கொடுங்க. என்னமா மாவாட்டி வச்சிருக்கேன் கீழே விழுந்துருச்சுங்க சார். தொப்புன்னு புள்ள குட்டியோட எல்லாம் ஒடியாந்துட்டு திடுத்துடுன்னு மித்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நாங்க எங்களுக்கு எப்படியா ஒரு வழியா பண்ணி எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. மித்ததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு நாங்க பிச்சை எடுத்து கூட வாங்கி குடிச்சுக்கிறோம். இந்த வீட்டை மட்டும் மராமத்து பண்ணி கொடுங்க. ஒண்ணும் வேண்டாம் எங்களுக்கு. அவங்க வேற இன்னொரு வீட்டுல இருக்காங்க. கீரனூர்ல கட்டி கொடுத்துருக்காங்க காலனி வீடு. 30 வருஷமா குடியிருக்கிறோமுங்க. இப்ப மராமத்து பார்க்காம பூரா இடிஞ்சு கட்டடம் பூரா கீழே விழுகுதுங்க. சீலிங் பூரா எல்லா பேர்த்த வீட்லயுமே விழுகுதுங்க. படுக்க பயமா இருக்குதுங்க. பயமா இருக்குது. இப்ப நேத்து ஒரு அம்மா வீட்டுல விழுந்து மண்டை உடஞ்சு போச்சுங்க. ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்காங்க. மராமத்து பார்த்தாருன்னு இன்னும் பார்த்து தர மாட்டேன்றாங்க. அதுக்கு ஒரு முயற்சி வேண்டி மராமத்து பார்த்து கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. முருகாத்தாங்க. வணக்கமுங்க. முதலமைச்சர் ஐயாவுக்கு நாங்கள் பணியோட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோங்க. 200 வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க கீரனூர் ஏரியாவில்.
நீங்கள் தான் மராமத்து பண்ணி கொடுக்கணும். தயவு செஞ்சு வீடு பூரா இடிஞ்சு விழுகுதுங்க. நேற்றுக்கு ஒரு அம்மாளுக்கு விழுந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் 9 தையல் போட்டு ஆஸ்பத்திரியில் ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கிறவங்க. நீங்கள் அந்த குழந்தைங்க பூரா எல்லாம் பயந்து கிடக்குதுங்க. வீடு இடிஞ்சு விழுந்து கிடக்கிறதுனால பயமாக இருக்குதுங்க. நீங்கள் எங்களுக்கு மராமத்து பண்ணி கொடுங்க. எவ்வளோ வீடு விழுந்துருக்கு? பூரா வீடுமே 200 வீடுமே விழுந்துருக்குதுங்க. வந்து நீங்கள் கூட வந்து பாருங்க முதலமைச்சர் ஐயா, நீங்கள் கூட வந்து பாருங்க. அதிகாரிகள் கேட்டா என்ன சொல்றாங்கம்மா உங்ககிட்ட? இந்த மாதிரி வீடு சொல்லியிருக்கிறவங்க அவங்களும் பண்ணி தரேன்னு தான் சொன்னாங்க. ரோடு வசதி எல்லாமே இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த வீடு தயவு செஞ்சு மராமத்து பண்ணி கொடுங்க. எங்களுக்கு பண்ணி கொடுக்க புகார் கொடுத்தீங்களா? கொடுத்துருக்குறோமுங்க. அவங்க என்ன சொல்றாங்க அதிகாரி? அவங்க கட்டி கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நேற்றுக்கு திடீர்னு விழுந்து அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் கிடக்குதுங்க. சீக்கிரம் எங்களுக்கு ஒரு முயற்சி